அரசு ஊழியர்களுக்கு கொடுப்பனவு முறையில் அரிசி விநியோகம். அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் அதிரடி முடிவு. கிளம்பிய இருக்கும் எதிர்ப்புகள் என்ன சொல்ல போகிறார் அமைச்சர், என்ன செய்ய போகிறார்? மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். இது நோ டாபிக். நான் உங்கள் சேகு மற்றும் ஒரு நோ டாபிக்கினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நோ டாபிக் எல்லா விஷயங்களையும் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம். என்னென்ன நடக்குது, என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன நடக்க போகுது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்க சொல்றது வழக்கம். சரி, இப்போ நாங்க டைரக்டா விஷயத்துக்குள்ள வந்துடலாம். ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுக்க விரும்பல. இப்போ வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க 27ஆம் தேதி ஒரு நிகழ்வுல கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கிற நேரம் சொல்லியிருந்தாரு. அரச ஊழியர்களுக்கு மானிய முறையில அல்லது கொடுப்பனவு முறையில செலுத்துறதுக்காக 20 கிலோ அரிசி வழங்க போறோம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. රාජ්‍ය සේවකයන්ට ටිකක් සහන මිලට හල් කිලෝ 20ක් දෙනවා 10 පැකට් එකක් කැකුළු සහන ආඩෝ ගෙවන්න ගෙවීමේ ක්‍රමයක. ඒක හොඳයි නේද? වවුචර් එකක් දෙනවා සතසෙන් ගිහින් සමුදායකට ගන්න පුළුවන්. இது அந்த அந்த ஏதோ ஒரு பழமொழியை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு விடயமா இருக்கு. அமைச்சர் வசந்த சமரசிங்க அரச ஊழியர்களுக்கு இவ்வாறு வழங்குறேன்னு சொன்ன விடயத்தை முழுமையாக சில அமைப்புகள், சில விவசாய சங்கங்கள், அதே போல சில அரசு சங்கங்கள் கூட, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது அரசு சேவையில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் கூட எதிர்த்திருக்கிறாங்க. சில ஆதரவான கருத்துக்களும் வெளியாகி இருக்கிறது. உண்மையிலே நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியா ரொம்ப இறுக்கமான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அன்றாடம் கூலி தொழில் செய்து வாழக்கூடியவர்கள் அல்லது தினக்கூலிக்காக வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் கூட ரொம்ப போராட்டத்துக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் அவங்களுக்கு ஒரு சலுகையை வழங்காம, அவங்களுக்கு இது போன்ற விடயங்களை அறிவிக்காம அரசு சேவையில் இருக்கவங்களுக்கு இப்படி ஒரு சலுகையை வர்த்தக அமைச்சர் அறிவிக்கிறார் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு உத்தரம் ஏற்புடையது? அமைச்சரா இருக்கிறவர் அமைச்சர் ரீதியில இது மாதிரியான விஷயங்கள் ஏற்புடையதா, பேசக்கூடியதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா என்கின்ற கருத்துக்கள் வெளியில வருது. நான் சொல்லல, வெளியில இருந்து வருது. முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். குறிப்பா இந்த அரச ஊழியர்களுக்கு இந்த வழங்கக்கூடிய இந்த சலுகை 20 கிலோ அரிசி வழங்குறாங்க. சத்தோசவின் ஊடாகவும் கூட்டுறவு விற்பனை நிலையங்களின் ஊடாக 20 கிலோ அரிசியை வழங்குறேன்னு அமைச்சர் சொல்லி இருக்கிறாரு. இந்த 20 கிலோ அரிசி எத்தனை நாளைக்கு சாப்பிட போடும் அப்படின்றது வேற விஷயம். ஆனா அரிசியினுடைய விலை இப்போ நாட்டினுடைய அரிசியினுடைய விலை அதிகரிச்சிருக்கிறது. சாதாரண மக்களுக்கே சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனா அமைச்சர் சொல்லி இருக்கிறாரு சத்தோச விற்பனை நிலையம், அதே போல இந்த கூட்டுறவு விற்பனை நிலையங்களின் ஊடாக 20 கிலோ அரிசியை நாங்க வழங்குவோம். அதற்கான வவுச்சரை நாங்க இந்த அரச ஊழியர்களுக்கு வழங்கவிருக்கிறோம். அவங்க என்ன செய்யலாம், அதன் மூலம் கொண்டு போயிட்டு 10 கிலோ சிகப்பரிசி, 10 கிலோ நாட்டரிசியை வாங்கி அதுக்கப்புறம் இதை ஒரு கொடுப்பனவு முறையில் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இது மாசம் வழங்கப்படுமா, இல்ல வருஷத்துல ஒரு முறை வழங்கப்படுமா, 6 மாதத்திற்கு ஒரு முறை வழங்கப்படுமான்ற கதைகள் எல்லாம் அப்புறம் அதை பத்தி பெரிய அளவுல வெளியில எதுவும் வரல. ஆனா இந்த ஒரு விடயம் மட்டும் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அமைச்சருக்கு ஒரு விஷயம் புரியலையா? அமைச்சரில புரியாத மாதிரி இருக்கிறாரா? இலங்கையினுடைய விவசாயிகள் எல்லா பக்கத்திலையும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நெல்லுக்கான உரிய மானிய விலை கிடைக்கல அப்படின்றது. எத்தனையோ போராட்டங்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அமைச்சருக்கு எதிராகவும், அதே போல விவசாய அமைச்சருக்கு எதிராகவும், வர்த்தக அமைச்சருக்கு எதிராகவும், பிரதி அமைச்சருக்கு எதிராகவும், ஜனாதிபதிக்கு எதிராக கூட மக்கள், விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் பலத்த எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வசந்த சமரசிங்க சொல்லி இருக்கக்கூடிய இந்த கருத்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஐயா, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலையா? நாட்டுல தினக்கூலி செய்யறவனுக்கு கிடைக்கிற அந்த 1000 ரூபாய், 1500 ரூபாயை வச்சு ஒரு நாள் வாழ்க்கையை ஜீவிக்க முடியாது அல்லது வாழ முடியாத ஒரு நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க வழங்கின சலுகை என்ன? அவங்களுக்கு நீங்க வழங்கி இருக்கிற சலுகைகள் என்ன? வழங்க போற சலுகைகள் என்ன? யாரும் இலவசம் கேட்கல. யாருமே, நான் எந்த நிகழ்ச்சியிலும் சொல்ற ஒரு விஷயம் தான், யாருமே இலவசத்தை எதிர்பார்க்கல. ஆனால் கையில இருக்கிற காசுக்கு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை நாட்டில் உருவாகணும். இன்றைக்கு ஒரு 1500 ரூபாய் மூலம் வாழ முடியுமா? ஏற்கனவே பரவலாக இந்த பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட ஒரு விடயம் தான், இந்த 16000 ரூபாவில் வச்சு மனுஷருக்கு வாழ முடியுமா? 16000 ரூபாவில் வாழ முடியும், 17000 ரூபாவில் ஒரு மாதம் வாழ முடியும் அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லி இருந்தாங்க. ஆனா அனில் ஜெயந்த கூட இதை பத்தி சொல்லி இருந்தாரு. இல்ல 17000 ரூபாய்
வாழ முடியாது என்றதை நாங்க ஏற்றுக்கொள்றோம் அப்படின்ற சில கருத்துக்கள் கூட சொல்லியிருந்தாரு. ரவி கருணாநாயக் இதை பத்தி பார்லிமெண்டத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். இப்படியான ஒரு சூழ்நிலையில பந்துல குணவர்தன் எங்களுக்கு ஞாபகம் வருது. பந்துல குணவர்தன் ஒரு குடும்பத்துக்கு 2500 ரூபாய் போதும் வாழ்றதுக்கு அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்த ஒரு விஷயத்த இப்ப வசந்த சமரசிங்க ரீக்ரியேட் பண்ணி வேற விதமா கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த விவகாரங்கள் எல்லாம் இப்ப பேசு பொருளா மாறி இருக்கிறது. உண்மையிலே விவசாயிகளினுடைய இவ்வளவு பிரச்சனை, நெல்லுக்கு நிர்ணய விலை 137 ரூபாய் தான் தர முடியும் சொல்லி அமைச்சர் தெளிவா மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கம் கடந்த பாராளுமன்ற அமர்வுல கேட்கிற நேரம் அமைச்சர் விவசாய அமைச்சர் ஒரு தெளிவா சொல்றாரு, இல்ல எங்களுக்கு லால்காந்த சொல்றாரு, எங்களுக்கு 137 ரூபாய் வழங்குறதுக்கு தான் நாங்க பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கிறோம், இல்ல அதற்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறோம். விவசாயிகள் ஒரு கிலோ நெல்லை உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்க அப்படின்றத கோடிட்டு பட்டியலிட்டு காட்டி இருந்தும் அரசாங்கம் இன்னும் மந்தகதியாகவே இருக்கு. ஆனா இது நெல் கொள்வனவு செய்யறதுக்கு களஞ்சிய வசதிகளை ஏற்படுத்துறதுக்கு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு போறோம், நாங்க வெளியில அரிசிகளை போடுறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இன்றைக்கு அரிசியினுடைய விலை எவ்வளவோ 200 ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி வாங்க முடியுமா, 260 ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி வாங்க முடியுமா, இல்ல 280 ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி வாங்க முடியுமா? எங்கு பார்த்தாலும் அரிசி 300 தாண்டுகிறது. எந்த அரிசியுமே 300 ரூபாயை தாண்டி தான் விற்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொள்ளை அடிக்கிற நிலைமையில இருக்கிற நேரம் அமைச்சர் வசந்த சமரசிங்க ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், இலவசம் கொடுங்க, சலுகைகள் கொடுங்க, நாம தடுக்கல, நம்ம வேணான்னு சொல்லல, ஆனா யார் யாருக்கு சலுகைகள் கொடுக்கப்படும்? அரசாங்க ஊழியர்களினுடைய சம்பள அதிகரிப்பை நீங்க வந்தவுடன் அதிகரிச்சிருக்கிறீங்க. இப்ப 2027ஆம் ஆண்டு அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லி இருந்தார் வரவு செலவு திட்டத்துல. இப்ப ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு சம்பளம் அதிகரித்து ஏதோ ஒரு வகையில கொடுக்குறீங்க. ஆனா தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்ற ஊழியர்களை பத்தி பேசுறீங்களா? தனியார் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு சம்பளத்தை கொடுக்குதா சரியா? இல்ல நீங்க அதிகரிக்கிற நேரம் எப்பவும் பட்ஜெட்ல சொல்ற ஒரு விஷயம், அரச ஊழியர்களுக்கு இவ்வளவு, தனியார் ஊழியர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான அளவு ஓய்வூதியம் அதிகரிக்கப்படும், இல்ல ஒரு துணிக்கடையில வேலை செய்யற ஒருத்தருக்கு சம்பளம் அதிகரிக்கப்படணும் அப்படின்ற சில விஷயங்களை நீங்க வரவு செலவு திட்டத்தினூடாக கொண்டு வாரீங்க. ஆனா இலங்கையில் அது நடைமுறைப்படுத்தப்படுதா? இலங்கையினுடைய தனியார் தொழில் துறையில இது நடைமுறைப்படுத்தப்படுதா? இல்ல அரசாங்க ஊழியர்களுக்கு நீங்க 5000 அதிகரிப்பு 10,000 அதிகரிப்பு கொடுக்கிற நேரம் தனியார் நிறுவனங்கள் ஒரு 2000 சரி கூட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதா அப்படின்றத நீங்க எண்ணி பார்க்கணும். நான் உட்பட தனியார் துறையில வேலை செய்யற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா நீங்க இன்னும் அரச ஊழியர்களுக்கான சலுகைகள் அதிகரிக்கிறோம், அரச ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகள் அதிகரிக்கிறோம், அரச ஊழியர்களுக்கான மற்ற விஷயங்கள் அதிகரிக்கிறோம் சொல்லி நீங்க அரசாங்கம் நடத்துற நேரம் உங்களுடைய அரசாங்கத்தினூடாக மக்களின் மீது எத்தனை சுமைகளை சுமத்துறீங்க? அது அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு பக்கம் சலுகையை வழங்குறீங்க, சாதாரண தொழில்துறையில அன்றாட கூலி வேலை செய்யறவங்களுக்கு இருக்கிற அந்த சுமைகளை குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்றதை நீங்க உங்களுடைய மார்பை தட்டி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. எனவே தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு எவ்வாறான விடயங்களை நீங்க செயற்படுத்த போறீங்க என்ற விஷயங்கள் உங்களுடைய வாயில இதுவரைக்கும் வரவும் இல்லை, நீங்க அதை பத்தி பேசவும் இல்லை, செய்யவும் இல்லை. ஆனா நீங்க அதிகரிக்கிற விலை பொருட்களினுடைய விலை, பால் மாவா இருக்கட்டும், அரிசியா இருக்கட்டும், சீனியா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், மரக்கறிகளாக இருக்கட்டும், ஏன் கடந்த யுத்தத்தை காரணம் காட்டி நீங்க இதுவரைக்கும் அதிகரிச்ச எரிபொருளின் விலை காரணமாக நாட்டுல சாப்பிடுற ஒரு மாலுபான், அதாவது மாலுபான் மீன்பான் சொல்லுவோம் இல்லையா, அது மீனும் இருக்காது ஒண்ணும் இருக்காது, ஆனா இந்த மாலுபானில் கூட விலை அதிகரிக்கப்பட்டுச்சு. குடிக்கிற தேநீர், பால் தேநீர்ல கூட விலை அதிகரிக்கப்பட்டுச்சு. பால் மாவை கடந்த 4 மாதங்களுக்கு முதல்ல பால் மாவினுடைய விலை அதிகரிச்சுங்க. ஆனா இவ்வளவு சுமைகளை நீங்க மக்கள் மீது சுமத்துற நேரம் நீங்க பக்கச்சார்பா நடந்துக்கிறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு மட்டும் இப்படி ஒரு சலுகை அறிவிச்சிருக்கிறீங்க. நீங்க அறிவிச்சதுன்னா அறிவிச்சீங்க, எல்லா மக்களுக்கும் சேர்த்து ஒரு அறிவிப்பு விடுத்திருக்கலாம், இல்ல வறுமை கோட்டின் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அறிவிப்பு விடுத்திருக்கலாம். அஸ்வசும கிடைக்குமா இல்லையான்ற சந்தேகத்தில் ஒரு பக்கம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. காலங்காலமாக அஸ்வசும, சமுர்தி அப்படி பல திட்டங்கள் இருந்துச்சு. இப்போ அஸ்வசும திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா அல்லது யாருக்கு கொடுக்க போறாங்க? கடந்த வருடத்தை விட இந்த வருடம் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை குறையுது. அப்ப எண்ணிக்கை குறைகிற நேரம் அந்த கடந்த வருடம் பெற்றவங்களோட பாதி பேர் இன்னைக்கு செல்வந்தர்கள் ஆகிட்டாங்களா, பணக்காரவங்கள் ஆகிட்டாங்களா உங்களுடைய அரசாங்கத்துக்கு இல்லை அப்படின்ற கேள்விக்குரிய நாங்க உங்கள் மீது முன்வைக்க விரும்புகிறோம். இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இன்றைக்கு நோ டாபிக்கினூடாக இந்த விஷயத்தை நாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தோம். எனவேதான் வசந்த சமரசிங்கவினுடைய இந்த 20 கிலோ அரிசி அரச ஊழியர்களுக்காக அந்த சலுகை அடிப்படையில அல்லது மானிய அடிப்படையில நீங்க வழங்குற இந்த 20 கிலோ அரிசி போதுமானதா ஒரு கேள்வி.
நீங்க அறிவிச்சிருக்கும் இந்த அறிவிப்பு நியாயமானதா? இரண்டாவது கேள்வி, இது எப்பல இருந்து வழங்க போறீங்க, எப்படி கொடுக்க போறீங்கன்றது இன்னும் வெளியில வரல. ஆனா நீங்க சும்மா போற போக்குல பேசிட்டு போனீங்களான்றது கூட யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த சலுகைகள் இல்ல இப்படியான உதவிகள் இலங்கையில வாழ்ற வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடியவர்கள் அல்லது உழைப்பு அன்றாடம் 2000 ரூபாய் 1500 ரூபாய் தேடுறவங்களுக்கு வழங்க வேண்டிய சலுகைகளை அரசாங்கத்தில் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற அரசாங்கத்தினுடைய அரச சேவைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஓய்வூதியம் பெறக்கூடியவங்களுக்கு நீங்க அறிவிச்சிருக்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏற்புடைய கருத்து அல்ல. ஒரு அமைச்சர் இன்னும் இதை விட பொறுப்பு ரீதியா சிந்திச்சு ஒரு அமைச்சர் இன்னும் பொறுப்பு ரீதியா இது தொடர்புல பேசி இருக்கணும் என்றுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இந்த கருத்தை பற்றி இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பரவலான எதிர்ப்புகள் வருது. விவசாய சங்கங்கள் சொல்றாங்க, நாங்க பல நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம் நெல்லை வச்சுக்கொண்டு, நீங்க இன்னும் சரியான நிர்ணய விலை தரல, இங்க போயிட்டு அரிசியை இலவசமா கொடுக்கிறோம் இல்ல மானிய அடிப்படையில கொடுக்கிறோம்னு சொல்றீங்களே, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு அமைச்சரா நீங்க போயிட்டு இதை பேசுறீங்க அப்படின்ற கேள்வியை விவசாயிகள் உங்களை பார்த்து கேட்கிறாங்க. அதே போல அடித்தட்டு மக்கள், இலங்கையில் வாழக்கூடிய அடித்தட்டு மக்கள் நீங்க அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை பார்த்து எவ்வளவு தூரம் வேதனைக்குள்ளாகி இருக்கிறாங்க, இல்ல கவலைக்குள்ளாகி இருக்கிறாங்க. 1500 ரூபாயில வாழ முடியாது, 2000 ரூபாயில வாழ முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு ஒரு கிராம சேவகர் உத்தியோகத்தின் ஊடாக கூட எந்தவித சலுகைகளையும் அல்லது எந்தவித உதவிகளையும் செய்ய எத்தனிக்காது நீங்க இப்படியான அறிவிப்புகளையும் வாய் சவுடால்களை விடுறதிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டா இதனுடைய பின்விளைவுகள் உங்களை தான் வரப்போகுது. எதிர்வரும் தேர்தல்கள்ல மக்கள் இதற்கான பதில சொல்றதுக்கு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்றத நாங்க இந்த அரசாங்கத்திற்கும் இது போன்ற அமைச்சர்களுக்கும் நாங்க சொல்ல விரும்புறோம். அமைச்சர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் ஒரு இடத்துல போயிட்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில இது போல கருத்துக்கள் சமூகத்துல எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்றத நீங்க சோசியல் மீடியா ஹேண்டில் பண்றவங்க தானே, கொஞ்சம் போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப தெளிவா புரியுது. எனவே அமைச்சர் வசந்த சமரசிங்கவினுடைய இந்த 20 கிலோ அரிசி என்பது சத்தோசவின் ஊடாகவும் கூட்டுறவு சங்கங்களின் ஊடாகவும் பெற்றுக்கொள்றதற்கு நாங்க ஒரு வழியை செய்திருக்கிறோம், செய்ய போறோம், செய்வோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. எவ்வாறு இருப்பினும் இது உண்மையிலே இது போன்ற சலுகைகள் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், அதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆனா நீங்க யாருக்கு கொடுக்கிறோம், தேவையானவங்களுக்கு கொடுக்கிறோமா தேவையில்லாதவங்களுக்கு கொடுக்கிறோமா, இல்ல தேவை இந்த இப்படி கொடுக்கிற நேரம் தேவையானவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? அரிசியை வாங்க வழி இல்லாம இன்றைக்கும் இலங்கையினுடைய பட்டினி விகிதம் அதிகரிச்சிருக்கிறதாக கருத்து கணிப்புகள் சொல்லுது. இப்போ ஏற்கனவே உலக உணவு ஸ்தாபனம் ஒரு அறிவிப்பு அடுத்து மகுடம் டிவி வாயிலாக நாங்க செய்திகள் வாயிலாக கூட உங்களுக்கு சொல்லி இருந்தோம். முக்கியமான 3 நாடுகள்ல இன்னும் கொஞ்ச காலம் போக்குள்ள உணவு ரொம்ப பற்றாக்குறையா போயிடும், தட்டுப்பாடு இருக்கும். அதுல சோமாலியா, ஆப்கானிஸ்தான், இலங்கை 3வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் நாங்க இருக்கிறோம். இப்படியான ஒரு சூழ்நிலை அப்ப நம்ம நாட்டுல உணவு பற்றாக்குறை எவ்வளவு இருக்குதுன்றதை நீங்க எதிர்பார்த்து கொள்ளுங்க, நீங்க பார்த்து கொள்ளுங்க. இல்ல அந்த தரவுகளை தேட முடியலையா, அந்த தரவுகள் தெரிஞ்சுக்கலையா, இப்படியான நிகழ்ச்சியின் மூலமா நாங்க உங்களுக்கு அந்த தரவுகளை தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். எனவே இந்த மாதிரியான கொடுப்பனவுகள், சலுகைகள் அல்லது விலை குறைப்புகள் எல்லாம் போய் சேர வேண்டிய ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்களுக்கான சலுகைகளை கொடுங்க, அவங்களுக்கான இது போன்ற நல்ல விடயங்களை செயற்படுத்துங்க. நீங்க பேசுறதா பேசிட்டு போவீங்க, ஆனா மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாம இருக்குது, இல்ல தெரிந்தும் தெரியாதவர்கள் போல் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்றத நாங்க இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு நினைவூட்ட விரும்புறோம். இந்த 20 கிலோ அரிசி விவகாரம் இன்னைக்கு நம்ம எந்த சோசியல் மீடியாவை தட்டுனாலும் ரொம்ப பிரபல்யமா ரொம்ப பேசு பொருளாக மாறி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவும் ஒரு வாய் சவுடாலா, என்னுடைய ஸ்லாங்ல சொல்றதா இருந்தா ஒரு வாய் சவுடாலா இல்ல வழங்கப்படுமா என்றதையும் நாங்க பொறுத்திருந்து பார்க்கிறோம். கொடுக்க வேண்டியவங்க எங்கேயோ இருந்து அந்த இலவு காத்த கிளி மாதிரி ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பது தொடர்பில் நாங்க தொடர்ச்சியா இது போன்ற தலைப்புகள் எடுத்து பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இணைந்திருங்கள். மகுடம் டிவியினுடைய சமூக வலைத்தளங்களினூடாக Facebook பக்கம், TikTok பக்கம், அதே போல எங்களுடைய YouTube பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. நாட்டினுடைய நடப்புகளை பற்றி பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.